ஸ்ட்ராட்டஜி பற்றி நான் உங்களுக்கு தெளிவாக இப்போ சொல்கிறேன். அதாவது நம்ம பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜி தான் யூஸ் பண்ண போகிறோம். அதாவது ஒரு ரெசிஸ்டன்ஸ் பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா நம்ம வந்து பை பண்ணுவோம். இது ஒரு சப்போர்ட் கீழே பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா நம்ம செல் போவோம். ஸோ இதுதான் வந்து ஸ்ட்ராட்டஜி. ஆனால் இதை வந்து RSI ப்ளஸ் வால்யூம் வச்சு நம்ம எப்படி வந்து இன்னும் அதிகமாக அதை கன்ஃபர்மேஷன் எடுத்து ட்ரேட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நம்ம டிஃப்ரெண்ட் சார்ட்ஸ் வச்சு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு இந்த ஒரு பர்டிகுலர் சார்ட், அதாவது இந்த டைம் ஃப்ரேமில் இந்த டேட்டில் வந்து நம்ம பார்க்குறோம். இதில் நமக்கு ரெசிஸ்டண்ட்டாக இந்த லெவல் தான் ஆக்ட் ஆகிட்டு இருக்கு. கரெக்டாக இப்போ இந்த இடத்துல பாருங்கள், நமக்கு க்ளீனாக மார்க்கெட் வந்து புல்லிஷ் கேண்டில் வச்சு பிரேக் அவுட் ஆகுது. அதாவது எந்த விக்ஸுமே கிடையாது, ஜஸ்ட்டு நார்மலாக ஒரு புல்லிஷ் கேண்டில் ஃபார்ம் ஆகிருக்கு. இப்போது கீழே வந்து வால்யூம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் வந்திருக்கு. இப்போ இந்த இடத்துல RSI, இந்த RSIயில் நிறைய பேருக்கு ஒரு டவுட் வரும். அதாவது பிரேக் அவுட் ஆகுது, வால்யூம் இன்க்ரீஸ் ஆகுது, RSI எந்த வேல்யூலேருந்து எந்த வேல்யூக்குள்ளே இருக்கணும் அப்படிங்கிறது. புல்லிஷ் ட்ரேடுக்கு சிம்பிளாக நான் என்ன ஃபாலோ பண்ணுவேன் அப்படின்னா 65லேருந்து 70க்கு உள்ளே தான் இருக்கணும். இது வந்து நல்லா புரிஞ்சுக்கங்க. இந்த 5 பாயிண்ட்டுக்குள்ளே இருக்கணும். 70 தாண்டி இந்த மாதிரி டோட்டலாக வெளியில் போகக்கூடாது. இப்போ இந்த இடத்துல எடுத்துக்கிறோம், கிட்டத்தட்ட 66.09 அப்படிங்கிறதுக்குள்ளே இருக்குது. ஸோ ஆஃப்டர் தட் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் மேலே போயிருக்கு. இப்போ இது வந்து எவ்வளோ மேலே போயிருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். உங்களுக்கு ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 46 பாயிண்ட், ஏன்னா அதையும் தாண்டி தான் மார்க்கெட் அந்த சைடு மேலே வந்திருக்கு. இப்போது க்ரூட் ஆயில் வந்து இந்த இடத்துல நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, ஒரு நாளைக்கு எவ்வளோ பாயிண்ட்ஸ் மூவ்மெண்ட் ஆகும் அப்படிங்கிறதா. அதாவது க்ரூட் ஆயில் மினி பொறுத்தளவு ஒரு நாளைக்கு 30லேருந்து 50 பாயிண்ட் அப்படிங்கிற அளவுக்கு இது மூவ்மெண்ட் ஆகும். இப்போ நம்ம அடுத்தடுத்து பார்க்க போகிற சார்ட்ஸ் வழியாகவே உங்களுக்கு புரியும். இப்போ என்ட்ரி புரிஞ்சிருச்சு, ஒரு நாளைக்கு எவ்வளோ பாயிண்ட்ஸ் மூவ்மெண்ட் ஆகுங்கிறது புரிஞ்சிருச்சு. ஆனால் நான் ஸ்டாப் லாஸ் எப்படி வைக்கிறது அப்படிங்கிறத ஒரு மேஜர் டவுட். இதுக்கு நான் என்ன யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா, சிம்பிளாக ப்ரீவியஸ் ஸ்விங் லோ, அதாவது ஒரு சப்போர்ட் லெவலோ இல்லை அதுக்கும் கொஞ்சம் கீழேயோ நம்ம ஸ்டாப் லாஸ் கீப் பண்ணலாம். Investments in the securities market are subject to market risk. Read all the related documents carefully before investing.